நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட செக்மேட் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ Z5ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் ஆகுது அப்படின்ற தீம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நகரும். அதாவது படத்துல லால் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் கேங்ஸ்டரா இருக்காரு. இன்னொரு பக்கம் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா ஒரு பேராமெடிக்கல் கம்பெனிக்கு வந்துட்டு சிஇஓவா இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி இழந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணால வந்துட்டு ஏமாத்தப்பட்டிருப்பாரு. கடைசியா ஒரு ஃபீமேல் பொலிட்டீஷியன் பாத்தீங்கன்னா அந்த சிஇஓக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு லிங்க் ஆகுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா படத்துல இவங்க அமெரிக்காவை காமிச்ச அந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் படத்துல ஒரு கேரக்டர்ஸோடைய இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மூலியமா வந்துட்டு ரொம்பவே ஸ்பீடா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். தென் அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே அப்படின்றது கண்டிப்பா மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஓகேவான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.